லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல இப்ப தியேட்டருக்குல ரன் ஆயிட்டு இருக்க கூலி மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சத்யராஜ் யாரோ கொலை செஞ்சிடறாங்க. சோ அவரோட நண்பனா இருக்க ரஜினிகாந்த் யார் கொலை செஞ்சாங்க, எதுக்கு பண்ணாங்க சொல்லிட்டு தேடி களத்துல இறங்குறாரு. சோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த மூவி ஆவரேஜா தான் இருந்தது. பிகாஸ் ட்ரெய்லர் வந்தப்பே இந்த மூவியோட ஸ்டோரியை நான் ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். சோ நிறைய ஸ்டார் காஸ்ட உள்ள கொண்டு வரப்ப யாருமே இப்ப கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறது இல்ல. எல்லாமே ஒரு பிசினஸ் தான் பார்க்க போறாங்க. எனக்கு அந்த பிசினஸையும் தாண்டி கதை நல்லா இருந்ததுன்னா 2 டைம் கூட நான் தியேட்டர்ஸ்ல போய் வாட்ச் பண்ணுவேன். இதெல்லாம் தாண்டி இந்த மூவியை நான் ஃபர்ஸ்ட் டேவே பார்க்கிறதுக்கான ரீசனே சோபின் மட்டும்தான். மலையாள ஆக்டரான அவர் பாத்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. எனக்கு இவரோட ஆக்டிங் இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. அதர்வைஸ் அனிருத்தோட பிஜிஎம் பாத்தீங்கன்னா அங்கங்க நல்லா இருந்தாலும் ரிப்பீட்டடா ஒரே பிஜிஎம் வந்ததுனால சில இறைச்சலும் ஏற்படுத்துச்சு. பெர்ஃபார்மரா ரஜினிகாந்தும் சரி அண்ட் சில நேரங்களே வந்தாலுமே ஆக்டர் சார்லியும் சூப்பராவே நடிச்சிருந்தாங்க. அதர்வைஸ் ஸ்ட்ராங் கேரக்டரா டிசைன் பண்ணாதனால நாகார்ஜுனாவோட வில்லன் கேரக்டரும் சுமாரா தான் இருந்தது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் என்னன்னா அவ்வளவு பெரிய ஆக்டர் அமீர் கானை உள்ள கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்தினது. இதை பத்தி நான் இன்னொரு வீடியோல டீடைலாவே பேசுறேன். அண்ட் கிளைமேக்ஸ்ல 10 மினிட்ஸ் டி ஏஜிங் யூஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் வரும். அது பாக்குறதுக்கு கொஞ்சம் ரசிக்கும்படியா இருந்தது. எண்ட் ஆஃப் தி ரன்னிங்ல இந்த மூவி எவ்வளவு கலெக்ஷன் பண்ணலாம் தெரியல. பட் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணாலும் இந்த படம் நல்ல படம் கிடையாது. எனக்குமே வருத்தமா தான் இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவரோட டைரக்டர் வேல்யூவை குறைச்சிட்டு வராருன்னு. சோ பார்க்கலாம்.